Exercise 2.5 question number 3. 49 the whole power 1 by 2 இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிகிரியில் 1 by 2 இருக்கு. 49 டிகிரி 2 வர மாதிரி எழுதுனா ஈஸியாக இந்த 2 வச்சு கேன்சல் பண்ணலாம். அப்போ 49 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி தி ஹோல் பவர் 1 by 2 இருக்கு. ஓகே, அப்போ 7 பவர் 2 இன்ச்சு 1 by 2. இது ஒரு ரூல். a பவர் m தி ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்ச்சு n. இந்த ரூல் படி தான் இதை எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த டூவும் ஈஸியான ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 7. நெக்ஸ்ட் 243 தி ஹோல் பவர் 2 by 5. இதில் 5 இருக்கிறதுனால இந்த 243 டிகிரி 5 வர மாதிரி எழுதுனா ஈஸியாக இதை கொண்டு கேன்சல் பண்ணிடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. 243 அப்படி எழுதிட்டேன். இதில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஐடியா அப்ளை பண்ண போகிறேன். 3 டேபிள் தான் யூஸ் பண்ணுறேன். 8 3s are 24, ஒரு 3 3. அகைன் 3 டேபிள், 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 2, 21 இருக்கு. 7 3s are 21. அகைன் 3 டேபிள், 9 3s are 27, 3 3s are 9, ஒரு 3 3, 1 2 3 4 5. அப்போ 243 3 பவர் 5ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ 3 பவர் 5 ஆல்ரெடி ஒரு டிகிரி இருக்கு, 2 by 5. இப்போ இந்த 5யும் ஈஸியாக கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் மீன்ஸ் 3 இன்ச்சு 3 9. ஓகே, தேர்டு சப்டிவிஷன் 9 பவர் மைனஸ் 3 by 2 இருக்கு. இங்கேயும் by 2 இருக்கு. அப்போ அந்த 9 டிகிரி 2 வர மாதிரி எழுதுங்க. அப்போ 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஆல்ரெடி டிகிரியில் -3 by 2 இருக்கு. இப்போ இந்த 2வும் ஈஸியான ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 3 பவர் -3. டிகிரி நெகட்டிவாக இருக்கு, பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ரெசிப்ரோக்கல் ஐடியா யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 1 by 3 பவர் ப்ளஸ் 3. 1 by 3 கியூப்னு இருக்கு. 3 இன்ச்சு 3 இன்ச்சு 3. 3 3s are 9, 9 3s are 27. 1 by 27 தான் இந்த தேர்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, லாஸ்ட்டாக ஃபோர்த்து சப்டிவிஷன் 64 by 125 தி ஹோல் பவர் -2 by 3. டிகிரி நெகட்டிவ்ல இருக்குது, அதை பாசிட்டிவ் மாற்றுறதுக்கு இங்கே ரெசிப்ரோக்கல் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ 125 டிவைடட் பை 64 தி ஹோல் பவர் ப்ளஸ் 2 by 3. ஓகே, இந்த பை 3 தான் ஹிண்ட்டு. அப்போ உள்ளே இருக்கிற நம்பரை டிகிரி 3 வர மாதிரி எழுதிடலாமா? 125 ஃபிஃப்த் டேபிளால் டிவைட் பண்ணுறேன். 5 2s are 10, 5 5s are 25. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டேபிள் தான். 5 5s are 25. அப்போ 125 5 கியூப் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, 125 5 கியூப்னு எழுதிடுறேன். கீழே இருக்கிற 64 அதான் 4 கியூப் அப்படின்னு எழுதலாம். ஓகே, தி ஹோல் பவர் 2 by 3. 5ஓட டிகிரி 3, 4ஓட டிகிரி 3. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 by 4 தி ஹோல் பவர் 3 இன்ச்சு ஆல்ரெடி ஒரு டிகிரி இருக்கா 2 by 3. இப்போ அந்த 3 3 என்ன ஆயிரும், ஈஸியாக கேன்சல் ஆயிரும். இந்த டிகிரி 2வை நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் அப்ளை பண்ணுங்க. 5 ஸ்கொயர் 5 5s are 25, 4 ஸ்கொயரை 16 எழுதிக்கிறேன். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே.